பாபநாசம் தலையணையில் நாம் நிற்கின்றோம். இது தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்ட அணைகளில் முதல் அணைக்கட்டாகும். அதாவது மலையிலிருந்து தாமிரபரணி இறங்கி வரும் பொழுது கட்டப்பட்ட பாபநாசத்தில் கோவில் அருகே கட்டப்பட்டுள்ள முதல் அணைக்கட்டாகும். இது ஆங்கிலேயர்கள் ஆவணத்திலும் காணப்படுகின்றது. அதாவது முன்பு பாண்டியர்கள் மிகப்பெரிய கற்களை அடுக்கி, நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும், எல்லா இடத்துலையும் கற்கள் தான் அடுக்கி கட்டப்பட்டுள்ளது. எல்லா பக்கத்துலேயும் கற்கள் அடுக்கி தான் கட்டப்பட்டுள்ளது. இங்கும் ஏதோ கல்வெட்டு ஒன்றும் காணப்படுகின்றது. அதே போன்று எல்லா இடத்திலும் கற்களை கொண்டு அடுக்கி கட்டப்பட்டு மரத்தினால் ஆன மதகுகள் முன்பு அமைக்கப்பட்டிருந்ததாக கால்டுவெல் தன்னுடைய திருநெல்வேலி சரித்திரம் புத்தகத்தில் எழுதியுள்ளார். அதேபோல் ஆங்கிலேயர்களின் கெசட் என்ற ஆவணத்திலும் காணப்படுகின்றது. இப்பொழுது இந்திய ஆட்சியின் கீழ் தமிழகம் இருந்த யோகம் இப்பொழுது இன்றைய 1947க்கு பின்னரான காலகட்டங்களில் இந்த அணையானது மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக எதுவும் கட்டப்படவில்லை எனினும், மிகப்பெரிய அளவில் கட்டப்படவில்லை எனினும், கற்கள், சுண்ணாம்பு மற்றும் சிமெண்ட் கொண்டு புதிய வாள்கள் மேலே கட்டப்பட்டுள்ளன. அதே போன்று மதகுகளும் சில இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. பல இடங்களிலும் அது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலும் மதகுகள் பலப்படுத்தப்பட்டு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அணையானது இப்பொழுது விவசாயத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. லெஃப்ட், ரைட், அதை இடது வலது இரண்டு பக்க கால்வாய்களும் காணப்படுகின்றன. கனடியனும், அதாவது விஜயநகர ஆட்சி காலத்திலும் இது பலப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இன்று மிகப்பெரிய அளவில் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. உயரமான பகுதிகளில் இருந்து தாமிரபரணியாக இந்த இடத்தில் வந்து மிகவும் உயரம் குறைந்து தாழ்ந்து செல்கின்றது. ஆனால் மிக உயரமான வாய்க்கால்கள், கால்வாய்கள் இங்கிருந்து அமைக்கப்பட்டுள்ளன.